வணக்கம் டெக் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டாயை பத்தி. இது வந்து ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். உலகத்திலேயே ஒரு பயங்கரமான கிரேஸ் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் டாய் தான். ஸோ இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 90s அதாவது 90களில் வந்து கேத்ரின் ஹெட்டிங்கர்னு ஒரு அம்மணி வந்து இந்த டாயை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க மகளுக்காக கண்டுபிடித்தாங்க. ஒரு சிறு தொழில் மாதிரி அதை வித்துட்டு இருந்திருக்காங்க. பேட்டன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2005 இந்த பேட்டனை தவற விட்டுட்டாங்க, ரினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல டாய் கம்பெனிகள் இதை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. பேசிக்கலாக இது ஃபர்ஸ்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி உள்ள ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனுக்கு இல்லை ஆட்டிசம்ங்கிற ஒரு நோய்க்கு உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபோக்கஸை கொஞ்சம் இதில் கொண்டு வரதுக்கு, அவங்கள கொஞ்சம் காம் பண்ணக்கூடிய ஒரு சாதனமாக இதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர ஒரு டாயாக மாதிரி பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை விளையாட ஆரம்பிச்சாங்க. கிரேஸ் ஆகிட்டு, அதாவது 2016 எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய கிரேஸ் ஆகி ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வந்து மேகசின் வந்து 2017க்கான சிறந்த ஒரு ஆஃபீஸ் டாய்னு சொல்லும்படியாக கூட இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்துச்சு. பல ஸ்கூல்கள் யூரோப் அமெரிக்காலெல்லாம் பல ஸ்கூல்களில் இதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை இதே விளையாடிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரபலமாக கொண்டிருக்கும் ஒரு டாய் வந்து இந்த ஃபிட்ஜெட்ஸ். பேசிக்கலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பால் பேரிங் இருக்குது. அதனால தான் இது இப்படி சுற்றுது. ஸோ நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றி விட்டால் சுற்றிட்டே இருக்கும். இது மெட்டலில் பண்ணுறாங்க, பிராஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு நிறைய இதில் பண்ணுறாங்க. என்கிட்ட இருக்குது இந்த பிளாஸ்டிக்கில் பண்ணது. ஒரு $1, $5, $10 பல விலைகளில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பால் பேரிங் சென்டரில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அல்ல செராமிக்கில் பண்ணுறாங்க. அதோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. அது எவ்வளோ ஈஸியாக சுற்றுது, எவ்வளோ நேரம் சுற்றுது, சுற்றும் போது ஒரு சவுண்டு கூட வரும். அது எல்லாம் அந்த பால் பேரிங்கோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈபேல கிடைக்குது, அமேசான்லாம் கிடைக்குது. $130, $100 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு $400, $500, $600 வரைக்கும் இருக்குது. ஸோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தல, நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இதுதான். எல்இடி லைட் வச்சு கூட ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய டிப்ஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றலாம், விரலில் சுற்றி இருக்கலாம், அப்படி விரலேருந்து ஒவ்வொரு விரலுக்கு வச்சு பாஸ் பண்ணலாம், ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ தான் நானும் இந்த ட்ரிக்ஸில் பழகிட்டு இருக்கேன். ஒரு சூத்திங் இது கிடைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, டென்ஷன் இருந்தால் இது குறைக்கும் சொல்கிறாங்க. நம்ம எப்பவுமே டென்ஷன் படுறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஆனால் ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை வந்து ஆஃபீஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிறந்த ஆஃபீஸ் டாய்னு நான் ஏற்கனவே சொல்லி இந்த ஃபோர்ப்ஸ் நிறுவனம் இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நீங்கள் வாங்க போகிறீங்களா? இது உங்களுக்கு பிடித்திருக்கா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாருங்க.